ஹலோ எவ்ரிவன், நான் அனீஷ். இன்றைக்கி நம்ம எக்ஸல் என்ன பார்க்க போகிறோம்னா, கேலண்டர் வேல்யூஸை எப்படி நம்ம சார்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேலண்டர்லேருந்து டெக்ஸ்ட் வேல்யூவை பிரித்து எடுத்துகிட்டு அதை நம்ம சார்ட் பையோட நம்ம ஆட் பண்ணி பண்ணோன்னா நமக்கு டேட்டா சார்ட் ஆகிடும். அது எப்படி பண்ணலான்றது வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நமங்களோட டேட்டா முதல்ல மந்த்தை மட்டும் நம்ம செக்ரிகேட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்தந்த டேட்லேருந்து நமக்கு எக்ஸாக்ட் மந்த்ஸை நம்ம செக்ரிகேட் பண்ணி வந்துருச்சு. ஸோ இது கூட நான் சார்ட் பை அப்படின்ற இன்னொரு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணி நான் எம்ப்ளாயி நேமும் அவங்களோட டிஓஜே ரேஞ்சும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா அழகாக சார்ட் ஆகி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் நமக்கு அழகாக இங்கே வந்துருச்சு. சப்போஸ் உங்கள் எக்ஸலில் சார்ட் பை ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம சப்போர்ட் காலம் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதிலேருந்து மந்த்தை செக்ரிகேட் பண்ணுறோம். ஸோ நம்ம மந்த்தை செக்ரிகேட் பண்ணி எடுத்துட்டோம் இதிலேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு டெக்ஸ்ட் சில காம்ப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணும். அதனால நம்ம இந்த டெக்ஸ்ட்டை நம்ம நம்பராக மாற்றுறோம். அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இன்டீஜர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் நம்பராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரேஞ்சை சூஸ் பண்ணிவிட்டு டேட்டாவை நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சப்போர்ட் காலத்தை யூஸ் பண்ணி ஸ்மால் டு லார்ஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா உங்களுக்கு அழகாக சார்ட் பை ஃபங்க்ஷனாலிட்டி இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் காலம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.